நம்ம இன்னைக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக வரும் சிக்கன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் சிக்கனோட எல்லா பகுதியிலையும் படணும், அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இது நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இதில் செய்யும்போது பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். இப்போ இந்த 1 கப் அளவு அரிசியை தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துட்டு 20-30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஏன்னா இந்த அரிசி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும். ஓகே, இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அரிசி ஊறிட்டு இருக்கும்போதே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினக்கப்புறமா 1 கைப்பிடி முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லேசாக வறுந்துட்டு வரும்போது நம்ம இது கூட வெங்காயம் சேர்க்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தக்காளி சேர்க்கணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 சேர்த்தாவே போதும். தக்காளி வதங்கினக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஊற வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த டைமில் 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கும் தயிர் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடக்கூடாது. தயிர் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அரிசி குழஞ்சி போயிடும். அதே மாதிரி தயிர் சேர்த்ததும் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ இதை லேசாக வதக்கிட்டு ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பிரியாணி மசாலா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், கிட்டத்தட்ட 5-10 நிமிஷம் ஆகும் அது பிரிஞ்சு வரக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கறியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு, அதே மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லேசாக சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யும்போது தான் சிக்கனும் அரிசியும் கரெக்டாக வெந்து வரும். இல்லைனா சிக்கன் நிறைய வெந்துடும், அரிசி வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம். ஆனால் சிக்கன்லேயே தண்ணி நிறையா விட்டு வந்திருந்தது, அதனால் நம்ம இப்போ 1.5 கப் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பத்தாமல் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும்.
அப்போ தான் அரிசியும் சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அரிசியில். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வர சமயத்தில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அரிசி வந்து மேலே எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்போ பாருங்கள், அரிசி மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் கரண்டி வச்சு கிளறும் போது உங்களுக்கே தெரியும் அரிசி வந்து அடியில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும்போது அதுக்கப்புறம் கிளறும் போது அரிசி மேலே எலும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது கொஞ்சம் அரிசி சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு வெதுவெதுப்பான சூடு வரும்போது நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக இருக்கும். குக்கர்லேருந்து வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் ரைஸ் ரெண்டுமே பர்ஃபெக்டான அளவில் வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் வீடியோ படி செஞ்சு பாருங்கள். நீங்களும் பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். நார்மலாக நம்ம பாஸ்மதி அரிசியில் செய்கிறத விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.